ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ப்ரெஸ் மீடியா பீப்புள் வந்த எல்லா படம் பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எங்கள் டீம் சார்பாக. ஸோ இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா படம் பார்த்துட்டு வெளியே வந்த எல்லாருமே படம் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. புது கான்செப்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதாகட்டும், இந்த கான்செப்டை உள்வாங்கிட்டு அதை அவ்வளோ தெளிவாக புரிய வச்சிங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரி படம் வந்ததில்லை தமிழில் அப்படின்னு சொன்னதாகட்டும், எல்லாமே எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இந்த ஒரு அப்ரிசியேஷன் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி மக்கள்கிட்ட இந்த படம் போய் ரீச் ஆகி மக்களுக்கும் இந்த விஷயம் நல்லா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ரீச் ஆகி இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. நல்லா பேசுகிறேன். அதே மாதிரி இப்போ படம் பார்த்த ஒரு 4-5 பேர் வந்து காளி அண்ணனுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கன்ஃபார்ம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னை நம்பி வந்து இந்த படத்தில் நடித்து கொடுத்த காளி அண்ணன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷனில் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த படத்தில் அவருக்காகட்டும், தர்ஷன் சார் ஆகட்டும், ஹர்ஷா ஆகட்டும், வினோதினி மேம் எல்லாருக்குமே ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கணும் இந்த படத்தில் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. வாய்ப்பு நீங்கள் தான் நாங்கள் நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட ப்ரெஸ் ஷோ பயங்கர ஒரு மாதிரி நர்வஸாகவும் ஒரு மாதிரி உற்சாகமாகவும் இருக்குது. நீங்கள் எல்லாம் அந்த படத்தை நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த ஹவுஸ்மேட்ஸ் வணக்கம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இங்கே வந்திருக்கிற பிரிண்ட் மீடியா அண்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றதால. இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்துடுச்சு உண்மையாக. ஸோ கும்கி 2 அப்படிங்கிற படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை இந்த படத்து மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற டாக்டர் ஜெயந்திலால் காடா சருக்கு வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் ஃபர்ஸ்ட். சார், த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வி மெட் வாஸ் த்ரூ லிங்குசுவாமி சார், அண்ட் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் இட் செல்ஃப் made me a huge fanboy for you. The humbleness you show and the care and affection you have shown throughout the journey was very special, sir. Thank you so much, sir. I'll be forever grateful for this opportunity. And next வந்து எங்கள் பிரபு சாலமன் சார். பிரபு சாலமன் சார் படத்தை வந்து நான் தியேட்டர்ஸில் பார்த்துருக்கேன். கடைசியில் அவரோட படத்தில் நான் ஒரு லீடாக அவரோட பூமியாக நான் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கொஞ்சம் அது நீங்கள் சொல்கிறத செஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் இங்கே வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அஸ்வின் சார் அண்ட் நிதிலன் சார், சரண் சார், பிருந்தா சாரதி சார், ஜெகன் சார், விஜய் பாலாஜி சார், என் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த் நுனி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டிரெக்டர் லிங்குசுவாமி சார், என்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே கூட்டு வந்தது லிங்குசுவாமி சார் தான். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரஸ்ட் ஹி ஹேட் வித் மீ. அண்ட் சினிமாவுக்கு என்னை உள்ளே கூட்டு வந்தது வந்து லிங்குசுவாமி சாரும் போஸ் சாரும் தான். அதை பற்றி பெருசாக சொல்லலாம், ஆனால் இப்போது டைமும் இல்லை. பட் சார், நீங்கள் 2 பேருமே எனக்கு கொடுத்துருக்கிற லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நல்ல எஃபர்ட் போடுவேங்கிறது கண்டிப்பாக நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். இது ஹீரோன்னா இதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் மியூசிக் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ தான் அந்த ஒரு ஆன்மாவோட க்ளோஸராக வந்து என்னை நான் ஃபீல் பண்ணி இன்னும் மியூசிக் வந்து ஆழ்ந்து அதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போகணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது என்னோடய டைரக்டர் பிரபு சாலமன் சார் தான். ஏன்னா வந்து ஒரு சினிமா அது எப்படி பார்க்குறது, ஒரு சீனுக்கு எப்படி மியூசிக் பண்ணுறதுன்றப்போ நாங்கள் கொரோனா டைமில் ஐ திங்க் 2020 நினைக்கிறேன். இப்போ ஹோல் சிட்டியே யாருமே கிடையாது. ஸோ மார்னிங் வந்து வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் கட்டிட்டு சாரும் நானும் வந்து ஒரு காலைல 7 மணிக்கு ஸ்டுடியோக்கு போயிடுவோம். அப்படியே அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு 2 மீல் தான், எனக்கு தெரிஞ்சு வெளியில் போக முடியாது. ஸோ அப்படியே ஒரு சீனாக ஒரு நாளைக்கு ஒரு சீன் பண்ணி கிட்டத்தட்ட அந்த 30-40 டேஸ் அவ்வளோ விஷயங்கள் கிட்டத்தட்ட கிரேட்ஸோட
ஃபிலிம் மேக்கிங், கிரேட்ஸோட மியூசிக், ஒரு படத்துக்கு எப்படி பண்ணணும், என்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரோட ஒன் ஆஃப் த மெயின் இப்போது எல்லா படத்துலையும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு பிரபு சாலமன் சார் தான். தேங்க்யூ சார் எனக்கு ஃபார் டீச்சிங் மீ நியூஆன்சஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் எவ்ரி திங். என்னால் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னால் அவருடைய முந்தின கொலாபரேஷன் இமான் சாரோடது மிகப்பெரிய ஒரு ஹிட். அது நான் சொல்லணுன்றது அவசியம் இல்லை. ஸோ என்னுடைய இந்த படத்தோட சோல் வந்து நான் அதிலிருந்து தான் எடுத்துக்கிட்டேன். அவர் என்ன க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்களோ, ஸோ அதில் என்னுடைய ஒரு தனித்தன்மை அந்த படத்தில் நான் வந்து பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. பேசிட்டாங்க. நான் வந்து அதிகமாக பேச மாட்டேன். குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் பேசலான்னு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், ஆடியன்ஸ், ஆல் ஆஃப் யூ ஸோ மச் சப்போர்ட்டிங். எல்லாம் அவ்வளோ இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தி ஆடியன்ஸ், ரசிக பெருமக்கள் எல்லாரும். காடா இல்லை, எனக்கு காடு. நானும் சாரும் ஒரு ஆஃபீஸில் குறைந்தபட்சம் நான் உள்ளே போனேன்னா சாரோட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது. அவருக்கும் இப்போ சொன்னார் மேடையில், அவருக்கும் அப்படியெல்லாம் சரியாக தெரியாது. ஆனால் ஃபிலிம் லாங்குவேஜில் பாஷையெல்லாம் கடந்து ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆகிறப்போ பாஷையே விஷயம் இல்லைங்கிறது தெரியும். வெளியில் இருந்தவங்களாம் யோசிப்பாங்க, இவனும் ஒழுங்காக இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறான், ஹிந்தியும் தெரியாது, இவங்க 2 பேரும் எப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் குழப்பமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் 2 பேரும் அப்படி கனெக்ட் ஆகி பேசுவோம். தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேட்கலாமா? இந்த பாஷை தான் உங்களுக்கு புரியல, நீங்கள் பேசிட்டே இருந்த எப்படி. சார் வந்து ரஜினி முருகன் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சார் இல்லைன்னா அந்த படம் ரிலீஸே ஆகிருக்காது. அப்போ வந்து நான் வந்து பையா படம் ஹிந்தியில் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து என் கூட சைன் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அந்த டயத்தில் ரஜினி முருகன் ரிலீஸுக்காக மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு இருந்தப்போ சார் பாம்பேலேயே இல்லை, பாம்பே வந்து ஒரு ட்ரிப்பில் இருக்காங்க. அப்போது நான் தவல்காடா அவங்க பையன் எனக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எனக்கு வந்து அவங்க தான் அவ்வளோ பெரிய ஹெல்ப்பு. இதில் அவங்க பேரும் இருக்கும். அவங்க மூலமாக நானும் போஸும் பாம்பேயில் இருந்துட்டு சார் வந்து டூரில் இருந்துட்டு அங்கே இருந்துட்டு எங்களுக்காக ஒரு 14 கோடி ரூபா அங்கே அனுப்பி வச்சாங்க. அவங்க இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது. அவ்வளோ பெரிய உதவி எங்களுக்காக பண்ணாங்க. அவங்க லைஃப்பில் நான் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ. இவ்வளோ பெரிய படம் இத்தனை நாள் கழித்து இன்றைக்கி இவ்வளோ இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா அவங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட். சாதாரணமாக தொடங்கினவங்க. மதியுடைய டைமிங்கை பற்றி நீங்கள் சொன்னீங்கள்ல நிவாஸ், டைமிங்னா சார் வந்து 7 மணினா 7 மணி, ஒரு நிமிஷம் முன்னாடி இருக்காது பின்னாடி இருக்காது. நான் காடா சார்ட்ட நான் காடுன்னு அவர்கிட்ட சொல்கிறேன். அவரை வந்து அவர்கிட்ட கேட்பேன், சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் உண்டா அப்படின்னு நான் ஒரு தடவை கேட்டேன். லிங்குஜி, ஒரு இடத்துல ஒரு ஆள் 7 மணி நேரம் கண்டினியூவாக உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருந்துச்சுன்னு சொன்னால் கடவுளே அவங்க கூட இருப்பார். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இருக்கோ இல்லையோ, உழைப்பு மேலே ஒரு மனிதனுடைய மாபெரும் அந்த உழைப்பு மேலே நம்புகிற ஒருத்தர். ஒரு வருஷத்துக்கு 189 படங்கள் இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர். கும்கி 1க்கு ரஜினி சார் கமல் சார் 2 பேரும் வந்து இந்த விழாவில் வாழ்த்துனாங்க. ஆனால் ரஜினி சார் கமல் சார் படத்தையே இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் இங்கே வந்திருக்காரு. அவருடைய வாழ்த்தும் அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கிறப்போ மதிக்கு மிகப்பெரிய கொடுப்பினேன். எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் வந்து திருப்பி சொல்கிறதுக்கு அவ்வளோ கூச்சப்பட்டீங்க. மாபெரும் அவர் மனிதர் வாயிலேருந்து அப்படி வரும்போது அது வந்து நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம். நன்றி சார். இப்போது இந்த படத்துடைய டைரக்டரை பற்றி இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் ஆச்சு, இருந்தாலும் எனக்காக சின்ன டைம் எடுத்துக்கிறேன். ஒரு குட்டி லவ் ஸ்டோரி. இந்த படத்தில் லவ் இல்லை, இது வேறு சீலா ஃபிலிமு. ஆனால் லைஃப்பில் எங்கள் லைஃப்பில் மதி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. அதை பற்றி மட்டும் நான் சொல்லிவிட்டு விழாவை பற்றி பேசுகிறேன். அப்புறம் குறிப்பாக எங்கள் டைரக்டர் பிரபு சாரம் பற்றி அதுக்கப்புறம் சொல்கிறேன். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 4 பசங்க. எங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இல்லை. இருந்த ஒரு பொண்ணு சின்ன வயசுலேயே இறந்துச்சு, மஞ்சுளான்னு பேர். அப்போ நான் திருப்பதி பேச வச்சுருக்கவே முடியாது. அந்த பெண்ணோடி இருந்திருந்தா இன்னொரு சிஸ்டர் கன்சர்ன் இன்னும் வச்சுருந்துருக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய அண்ணனுக்கு முதல்ல பிறந்த பெண் குழந்தை வந்து சரண்யா. எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய பேரன்பு அவங்க மேலே. ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் வந்து வெளியில் போய் படிக்கிறதுக்காக அவங்க தான் வர்றாங்க SRM காலேஜுக்கு. எங்களுக்கு எல்லாருமே காதலுக்கு மரியாதையில் சாலினி மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு அவ்வளோ ஒரு பேரன்பு அவங்க மேலே எங்களுக்கு.
அப்போது காலேஜில் மதி படிக்கும்போது 2 பேருக்கு லவ். எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் இந்த விஷயம். ஒரு டயத்துக்கு பிறகு கல்லூரி முடிச்சு இந்த வந்த டயத்தில் கல்யாணத்தை பற்றி ஆரம்பித்தா ஒத்துக்காது, கல்யாணம் வேணான்னு சொல்லும். எங்கள் அண்ணனுக்கு அன்னைக்கு எல்லாருக்கும் லேசாக சந்தேகம் வந்துச்சு. எங்கள் அம்மா கேட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது ஒரு கதை ஓடிட்டுருக்குன்னு. ஆனால் எந்த அளவுக்கு நேர்மைன்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்க வைக்கணும். போர்ஸ்டாக இங்கேருந்து போயிடக்கூடாது. குடும்பம் முக்கியம் ஒரு பக்கம். இத்தனை ஐயா இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள மீறி நம்ம பண்ண முடியாது. ஆனால் அவர் மேலே எனக்கு லவ் இருக்குது. டெய்லி எப்படின்னா வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனை, மாபெரும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் எங்கள் லைஃப்லேயும் அதை மீட் பண்ணுறோம். பார்த்தா எங்கள் பெரியண்ணா ஒரு பக்கம், எங்கள் போஸு, சின்னண்ணன், அம்மா, பெரிய அப்படி ஒரு சோகமான ஒரு காலகட்டம் அது. வீட்டுக்கு போனால் அப்படி ஒரு எங்கள் பெரியண்ணா முகத்தில் பார்க்கவே முடியாது. என்னடா இப்படி நம்ம வீட்டில் அப்படின்னு. எதுவும் மிகப்பெரிய விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும். இந்த கதையெல்லாம் ஓடிட்டுருக்கப்போ சரணியாக என்ன பண்ணுன்னா எகெயின்ஸ்டே கிடையாது, ஆனால் பட் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும். பாத்திரம்லாம் அப்படியே சிம்பத்தி வரணும் மேலே, இவங்களாம் பார்த்து அனுப்பி வைக்கணும். அந்த ஒரு மூடு. போஸ் ஒரு பக்கம், டேய் கோயம்புத்தூரில் முக்கியமான ஆள் இருக்கார், எனக்கு மில்லு ஓனர், செட் பண்ணிடலாமா, தூக்கிடலாமா, அந்த ரேஞ்சுக்கெல்லாம் ஆள் செட் பண்ணி, டேய் கொஞ்சம் அமைதியாடுறா, இது எப்படி நம்ம பையன் வினோத் ஒரு பக்கம், அவங்களுக்கு எமோஷன் எல்லா சைட்லேருந்து அப்படி ஒரு கோவம் தாவம். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஆஃபீஸ் வந்தால் அப்படி மதி போஸ் உள்ளே விடக்கூடாது, டென்ஷன் ஆகிறான், நீ அமைதியாக உள்ளருன்னு சொல்லிட்டு நான் மீட் பண்ணேன் மதியை. வந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அப்படி அவங்க கண்ணீரோடு என்கிட்ட பேசின விதம் இருக்குல்ல, சரண்யா மூலமாக ஃபேமிலி இருக்கிற எல்லாரை பற்றி தெரிஞ்சிருக்கு. எங்கள் அம்மானா என்ன, எங்களுடைய அண்ணன்னா என்ன, நான் என்ன எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எனக்கு தனித்தனியாக பேசுறதுக்கு ஒரே சந்தர்ப்பம் கொடுக்காமம்மா. அந்த கண்ணீர் மொத்தமும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிக்கடி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களும் நடித்து காட்டுவாங்க எப்படி பண்ணாருன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அப்படி அழுது என்கிட்ட கேட்குற. அப்படி எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகிடுச்சு. நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் கிளம்பி போங்க, ஒரு ரைட் டயத்தில் இதுக்கான ஒரு சரியான ஒரு இதை நாம் ஏற்படுத்துவோம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்கள தனித்தனியாக சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி போயிட்டே இருக்குது. நான் இந்த சோகத்தை கண்டினியூவாக என் லைஃப்பில் என்னென்னா, படத்தில் கூட கண்டினியூவாக சோக சீன் எனக்கு பிடிக்காது. வீட்டில் ஆனால் அந்த கண்டினியூவாக இவ்வளோ சோகம் போயிட்டே இருக்குது, இது எப்படா உடைக்கிறதுன்னு ஒரு சாமியார் வேஷம் போட்டு கூட நான் வீட்டுக்கு ஒரு தடவை போகிறேன். அம்மா காசிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காராம், வந்தோன்னே ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே 7ஆம் அறிவு கெட்டப் மாதிரி போட்டுலாம் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாலாம் ஐயா அப்படி காலில் விழுந்து எல்லாம் விழ சொல்லி நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு லவ் மேட்ரு போயிட்டுருக்கு, அது பாசிட்டிவாக தான் முடியும் அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தவர். லவ் பண்ணி ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடந்துச்சு. அந்த ஆல்பம் புரட்டி போஸ் பார்க்குறாரு, ஹீரோ மாதிரி இருக்கார்ல, முத சொன்னது போஸு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பித்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, இவரே நடிக்கலாங்க அப்படி சொல்லி தான் அவர் ஹீரோவாக உள்ளே வந்தார். அதை பிரபுசாலம் சார் மாதிரி ஒரு டைரக்டர் பார்த்துட்டு அவருக்கு ஆடிஷன் வச்சது இந்த படத்தை செலக்ட் பண்ணார். டாடா சார் மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. லைஃப்பில் மறுபடியும் நாங்கள் திருப்பி சரியான விஷயங்கள்லாம் செய்வோம். இந்த விழாவில் என்னுடைய அசிஸ்டன்ஸு, சாருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த விழாவை அழகாக எடுத்துகிட்டு போனீங்க. தம்பி உங்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும், யார் பேர் நான் விட்டேன்னு தெரில, நன்றி. மறுபடியும் இந்த படத்தை பெருசாக கொண்டு போகக்கூடிய எல்லா தகுதியும், நல்லா இருக்கிற விஷயத்தை நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.